கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கூறுகிறதான நேரத்துக்குள்ள சரியாக ஆண்டுடைய வார்த்தை சொல்ல ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பழைய காரியங்கள் எல்லாம் நீங்கி போகணும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, புதிதான காரியங்கள் நமக்குள்ள வரணும். இல்ல நான் செய்கிறதான வேலை காரியங்களையோ, இல்ல கர்த்தருக்கென்று நான் செய்கிறதான ஊழிய காரியங்களையோ, இன்னும் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய குடும்பத்துல நான் இந்த விஷயத்த நான் செயல்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது கொஞ்சம் தாமதமாகுது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒண்ணு, நான் குடும்பத்துக்குள்ள சில காரியங்களை நான் செய்யணும். அது தாமதமாகுது. 2வது, நான் வேலை செய்கிறதான ஒரு அந்த ஜாப்ல ஒரு முன்னேற்றம் வரணும். அது கொஞ்சம் தாமதமாகுது. 3வது, கர்த்தருக்கென்று நான் செய்கிறதான ஊழிய காரியங்களையும் ஒரு முன்னேற்றம் வரணும். அதுவும் தாமதமாகுது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்ப இந்த 3 காரியங்களுமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஒருவருக்குள்ள நம்ம இருக்கணும். அவருக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா எல்லாமே சக்சஸ். அது என்ன அந்த ஒருவருக்குள்ள அப்படின்னா, அந்த வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவர் வாசிக்கா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்கிறதான ஸ்தலத்துல, இன்னும் ஊழியத்துல, இதுல செய்கிறதான எல்லா வேலைகளும் சரியாக நடக்கணும். இன்னும் சக்சஸா நடக்கணும். சில நேரங்கள்ல ஒரு சஞ்சலம், போராட்டம் வரும். ஆனா இந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி நம்ம சரியான ஓட்டத்துல ஓடணும். இன்னும் அந்த காரியங்கள்லாம் புதிதா இருக்கணும்னா, நம்ம முதல்ல யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம் பிரதர், கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம் தம்பி அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல, நான் அதை வந்து உங்களுக்கு இதுக்காக சொல்லல, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில என்னை தான் சொல்றீங்க, நம்ம செய்கிறதான வேலை எல்லாமே கொஞ்சம் தாமதம் ஆகுது தம்பி. சில நேரங்கள் ஒரு தடையாகுது. இல்ல நான் இதை இப்படி செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அது ஏன் ஒரு சக்சஸ் ஆக மாட்டேங்குது? ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, 3 பேர் கரெக்டா இருப்போம், 2 பேர் சில நேரங்கள் ஒரு தான் இருக்கும். அப்ப அந்த கர்த்தருடைய காரியங்களை செயல்பட முடியாத சூழ்நிலையா இருக்கும். அப்போ இது எல்லாரும் 5 பேரும் ஒரே மாதிரி ட்ராக்ல போகணும் அப்படின்னா, முதல்ல 5 பேர் யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்போது காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன்னா சில நேரங்கள்ல, ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னு நினைச்சு நம்ம அதிகமா நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த நெளிஞ்ச மூஞ்சி வாயன் வந்து சும்மாவே இருக்க மாட்டான். இந்த சத்துரு வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு இது வந்து நிற்பான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நேரத்துல ஒரு சின்ன குழந்தை போல மாறிடணும். ஏன்னா நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்படிதான் நான் அக்காட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த அனுபவத்தை சொல்லும் போது அது ரொம்ப ஒரு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. வாழ்நாள் அதான் அவர் சொல்றாருல, நம்ம முந்தானத்துக்கு சனிக்கிழமை நம்ம வாசித்த வசனத்தின்படி, அவர் கொடுக்கிறதான சமாதானம், அவர் கொடுக்கிறதான சந்தோஷத்தை ஒருவனும் நம்மிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. அப்ப ஏன் சில நேரங்கள்ல அந்த சந்தோஷம் நமக்குள்ள நிலைச்சு நிக்க முடியுது? அந்த சந்தோஷம் எனக்குள்ள ஏன் நிலைச்சு நிக்க முடியல சில நேரத்துல? அப்ப ஒண்ணே ஒண்ணு, கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் இருந்தோம்னா அந்த சந்தோஷம், அவர்கிட்ட இருக்கிறதான சந்தோஷம் நமக்கிட்டையும் இல்ல, நமக்குள்ளயும் இருக்கும். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு, சில நேரங்கள்ல நம்ம சிறு குழந்தைய போல அப்படின்னா, சூழ்நிலை எப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு காரியம் இன்னைக்கு ரொம்ப ஒரு காமெடியா இருந்துச்சு. என்னன்னா, என் பையன் 2 பேரும், ஏன்னா அடிக்கடி நான் அதை அவங்க சொல்லி கற்றுக் கொடுக்கறது அதுதான். ஏன்னா இந்த மூத்தவன் வந்து எப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்தை
ஒரு வீமுக்குன்னே இந்த சின்னவன்ட்ட வந்து சேட்டை பண்ற மாதிரி பண்ணிடுவான். அப்போ அந்த காரியத்தை எப்படின்னா, அது அந்த சின்னவன் வந்து அந்த காரியத்த இப்ப மூத்தவன்ட்ட வந்து அத வந்து சொல்றதுக்கு சொல்லும்போது, அவன் பெரியவன் என்ன செய்வான்னா, அத டாமினேட் பண்ண அதாவது சின்னவன, "ஏய் போ, போ இங்கெல்லாம் வரக்கூடாது. இந்த ரூம்க்கு வரக்கூடாது. நீ இத செய்யக்கூடாது." அப்படின்னு சொல்லி அவன தள்ளி விட்டுட்டே இருப்பான். அப்போ இவன் வந்து அத யார்கிட்ட சொன்னா இத வந்து சரியாகும் அப்படின்னு ஒரு சொல்ல முடியாத சூழ்நிலையில இருப்பான். அப்ப அவனுக்கு டக்குன்னு ஒரு என் 2வது பையனுக்கு ஒரு ஒரு மைண்ட் வரும். என்ன மைண்ட் வரும்னா, இத வந்து நான் நேருக்கு நேரா நான் என் அண்ணன்ட்ட போட்டி போடுறது என்னால முடியாது. ஏன்னா, நான் சின்ன பையன். எங்க அண்ணன் பெரிய பையன். அப்படி அவன் மைண்டுக்குள்ள நெனச்சுக்குவான். அப்போ எங்க அண்ணன நான் வந்து அந்த காரியத்துல நான் அவன சரி பண்ணணும் அப்படின்னா, அப்ப நான் யாருகிட்ட போனா எங்க அண்ணன வந்து நான் அந்த காரியத்துல நான் சக்சஸ் ஆக முடியும். அப்ப என் சின்ன பையன் என்ன செய்வான்னா, சாம் என்ன பண்ணுவான்னா, நேரா அவங்க அம்மாட்டலாம் சொல்ல மாட்டான். நேரா என்ட்ட வந்துருவான். என்ட்ட வந்து என்ன செய்வான்னா, "அப்பா, அப்பா, அப்பா, அண்ணே, அண்ணே, அப்பா, அண்ணே, இது" அப்படின்னு சொல்லிட்டு இது கையில வச்சிருக்கிற பொருள் தான் சொல்றேனே. இன்னைக்கு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு தேவையானது ஒரு 2 பொருளு. அதுல ஒரு பொருள் அவன் கையில இருக்கு. ஒரு பொருளு என் மூத்த பையன்ட்ட சிமியோன்ட்ட இருக்குது. அப்போ அத அவன் பெற்றுக்கொள்ளணும். சின்ன பையன். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவன்ட்ட மூத்தவன்ட்ட போட்டி போடுறான், அத குடுக்க மாட்டேன்றான். அத நேக்கா என் பையன் எப்படி செஞ்சுறான் அப்படின்னா, அப்படியே அந்த குழந்தை தன்மம் போலயே இருக்கிறது போல, அத தெளிவா என்கிட்ட வந்து, "அப்பா, அப்பா, அண்ணே, அந்த இது, அப்பா, அண்ணே." அப்ப என்ட்ட சொல்லவும் நான் என்ன செய்றேன், "டேய் தம்பிக்கு குடு, அது உனக்கு வேணாம். அது தம்பிக்குரியது. தம்பிட்ட குடு." அப்படின்னு நான் அத சொல்லவும், என்ன பண்ணிடுறான் மூத்தவன் தம்பிட்ட குடுத்துடுறான். அப்ப அதையும் வாங்கிட்டு 2 கையில வாங்குனோனே, இந்த சின்ன பையனுக்கு என்ன ஆயிப்போச்சு, ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. என்ன ஆயிரும்னா, இப்ப இதுல நான் இந்த காரியத்தின் மூலம் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே சில நேரங்கள்ல நம்மளா செயல்படணும்னு நினைக்கிறோம். சில நேரங்கள்ல அது முடியாத சூழ்நிலை ஆயிருது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சின்ன பையன், சிறு குழந்தை என் பையன் எப்படி இருக்கும்னா, என்னால முடியாது. ஆனா எங்க அப்பாட்ட சொன்னேன்னா, எங்க அப்பா அத கேட்டு எப்படினாலும் வாங்கி குடுத்துருவாரு. அப்ப அந்த காரியத்துல அது தெளிவா என்கிட்ட வந்து சொல்லவும், நான் அத என்ன செஞ்சுட்டேன், அவன்ட்ட இருந்து மூத்தவன்ட்ட இருந்து வாங்கி இவன்ட்ட குடுத்துட்டேன். அப்ப இவனுக்குள்ள என்ன ஆயி போச்சுன்னா, ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்ப சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலயும் இந்த பழைய காரியங்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நீங்க நடைமுறையில இருக்கிறதான காரியங்கள் எல்லாமே புதிதாகணும், இன்னும் சக்சஸ் ஆகணும், இன்னும் இதுல ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கணும்னா, அவர் அப்பா, நம்ம குழந்தை, நம்ம பையன். அப்பா உதாரணத்துக்கு சொல்றேனே, நான்லாம் எனக்கு கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ரொம்ப ஒரு போராட்டமா இருந்துச்சு. அப்போ நான் சின்ன பிள்ளை போல மாறிட்டேன். அந்த ஒரு ஆண்டவர்ட்ட நான் என்ன கேட்டேன், "ஆண்டவரே, எனக்கு வந்து இப்ப நீங்க என் கூட பேசுங்க." அப்படின்னு நான் வேதாகமத்தை திறக்கிறேன். யோவான் 16வது அதிகாரம் வருது. அந்த 16வது அதிகாரத்துல சத்திய ஆவியானவர் அவரை குறித்து வார்த்தையை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு அந்த வார்த்தையை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஆனா பட் அந்த வார்த்தைய எனக்கு விலக்கி சொல்லுங்க. ஆனா என்னை சுற்றிலும் என் சிந்தனையில போராட்டம் பிரச்சனை அதிகமா வருது. ஆனா அத நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணல. என்ன பண்றேன்னா, சின்ன புள்ள போல, "ஆவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. பாருங்கப்பா இந்த சின்ன இந்த நெஞ்சு குட்டி வாயன் வேற எனக்கு அடிக்கடி சிந்தனையா வீணான சிந்தனை இருந்துட்டே இருக்கிறான்ப்பா. இவனை நீங்க என்னன்னு கேளுங்க. இவன் பாருங்க ரொம்ப சேட்டை பண்றான். நீங்க தானே எனக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க எனக்குள்ள இருக்கும்போது எந்த ஒரு காரியமும் வராதுல்ல. நீங்க எனக்குள்ள வெளிச்சமா இருக்கிறீங்கல்ல. நீங்க எனக்குள்ள என்னை சுற்றிலும் நீங்க இருக்கிறீங்கல்ல." அப்ப நான் அப்பாட்ட போய் நான் முறையிடுறேன். என்ன முறையிடுறேன்? "அப்பா இந்த சிந்தனை வந்துகிட்டு இருக்குப்பா. நான் உங்க வேதாகமத்தை நான் அறியணும்னு சொல்லிதான் நான் அறிஞ்சு வர்றேன். ஆனா இதை அறிய விடாம வீணான சிந்தனை தான் இருக்குப்பா. இது என்னன்னு கேளுங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு பிள்ளைய போல எனக்கு வார்த்தையை தியானிக்கணும். உங்களைதான் தேடணும். ஆமென். ஆவியானவரே, எனக்கு கற்றுக் ஆமென். கொடுங்க. ஆமென். எனக்கு கற்றுக் கொடுங்க. எனக்கு கற்றுக் கொடுங்க. உங்களை அறிகிற அறிவுல வளரணும். ஆனா எனக்குள்ள ஒரு ஒரு அந்த வேதாகமத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்னோட பேசுற மாதிரி ஒரு 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 வார்த்தை வருது. என்னன்னா, சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசுற மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு எது வர்ற மாதிரி இருக்கு. அப்ப நான் ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். "ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு இந்த உலகத்தை உண்டாக்குன
உங்க வார்த்தை தான் எனக்கு வேணும், உங்களை அறிகிற அறிவுலதான் வளரணும், எனக்கு அதுதான் வேணும். இது எப்படி இருக்கு? எனக்கு சாக்லேட் வேணாம், எதுவுமே வேணாம், எது வேணும்? இந்த சாக்லேட்டை உண்டு பண்ற கம்பெனி தான் வேணும் அப்படின்ற மாதிரி. இது ஒரு நாளைக்கு இந்த டப்பாவை கொடுத்தோம்னா அந்த டப்பா ஒரு நாளைக்கு காலி ஆயிடும். இதே கம்பெனியை கேட்டோம்னு வச்சுங்களேன், 365 நாள் சாக்லேட் தின்னுகிட்டே இருக்கலாம். அப்ப அந்த மாதிரிதான் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியங்கள், என் தேவைகள் 1000 இருக்கு. என் குடும்பத்துல நாளைய தினத்துல சாப்பாடுக்கு தேவைகள் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கணும்ப்பா. இதெல்லாம் எனக்கு பெருசு இல்ல, எனக்கு பெருசு உங்க வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தையை நான் அறிஞ்சுக்கிட்டாதான், இந்த வார்த்தையை அறிஞ்சு நான் கேட்கும் போது, ஏன்னா வசமே அப்படிதானே இருக்கு, அந்த வார்த்தைய குறித்து நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றார். அப்ப அந்த வார்த்தையை அறிஞ்சு அவரோடு இணைந்து நம்ம கேட்கும் போது அது கிடையாதுன்னு இல்லை. ஏன்னா வசனமே வியாராக இருக்குது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போய் பாருங்களேன், அது ரொம்ப, அதாவது நீங்க எப்படி சொல்றது அப்படின்னா, இது நான் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை நம்மளை சூழ்ந்து நம்மளை எழுப்ப விடாம இருக்கிற நேரத்துல, ஏன் இருக்கு இவன் பேசிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய ஆள் மாதிரி அந்த விஷயத்தையே நம்ம யோசித்து இருக்காம, சின்ன பிள்ளை போல என் அப்பா என்கிட்ட இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா சரியா வசனத்தின்படி கிறிஸ்துவுக்குள், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவருக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாரு. நம்முடைய வேலை என்ன? ஆண்டவரே, இந்த வேலை நீங்க உண்டாக்குனதான, எப்படி யோனா சொன்னது போல வேலையை உண்டாக்குப்பா அப்படின்னு, அது மாதிரி இயேசு என்ற வேலைக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம போய் சமூகத்துல அமர்ந்து உட்காரும் போது ஒரு மணி நேரம் இல்ல கூடுமானாலும் ஒரு 1/2 மணி நேரம் அந்த காரியத்தை அவரிடத்துல, அப்பா இந்த காரியம்ப்பா, இந்த விஷயம், ஆனா இது நானும் முயற்சி பண்றேன்ப்பா, என்னால முடியல, என்னால முடியாது, உங்களால முடியும்பா, அந்த காரியத்தை அவருக்கு அப்படியே ஒரு பையன், இப்ப எப்படி என் பையன் என்கிட்ட சொன்னானோ அது போல, டாடி என் குடும்பத்துல இந்த பலவீனப்பா, அப்பா இந்த வேலை காரியங்கள், இந்த ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு கஷ்டமா இருக்குப்பா, இது அப்படியே அவர்கிட்ட ஒரு உறவாடும் போது, அவர்கிட்ட சொல்லும் போது, அவர் ஒரே விஷயத்துல ஒரே பதிலா சொல்லுவார், இவ்வளவுதானா, இதை நான் அப்பா நான் பாத்துக்கிருவேன், நீ உட்கார செல்லம் அப்படின்னு சொல்லி அப்படியே சூப்பரா அரவணைச்சு கொண்டு போயிடுவாரு. என்ன ஒண்ணுன்னா, அந்த உறவு அவரோட நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அந்த கனெக்ஷன் இருக்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிறதான காரியங்கள்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அவரே நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனம் தான். ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். ஆமென். அவர் நம்ம கூட எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? ஐக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறார். அப்போ இந்த வார்த்தையின் மூலமா நம்ம அவரோட ஐக்கியமாக இருக்கும்போது, அந்த ஐக்கியத்தின் மூலமா நம்முடைய சிந்தனையிலும் மாற்றம் உண்டாகுது, நம்ம குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் வருது, நம்ம குடும்பத்துல தடையான காரியங்கள் நீங்கி போகுது. இதுல இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவரோட நம்ம அதிக நேரம் ஐக்கியமாக இருக்கும்போது, அவரோட அந்த சமூகத்துல இருக்கும்போது, மற்றவர்களிடத்திலையும் அந்த ஐக்கியம் உண்டாகிறது. எப்படின்னா, அநேக நேரங்கள்ல இந்த மனிதர்
என்னை ரொம்ப ஒரு எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் ஒரு தான் பேசிட்டே இருக்கிறாரு. அதுக்கு ஒரே வழி, ஒண்ணுமே இல்ல. நம்ம அப்பாவோட நீங்க அதிக நேரம் ஐக்கியமாக இருக்க 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 என்ன ஆயிரும்னா, யாரெல்லாம் சில நேரங்கள்ல யாரெல்லாம் நம்மள தூக்கி எறிந்தார்களோ ஆண்டவர் அவர்களிடத்துல ஐக்கியமாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவர்களே வந்து நம்மிடத்துல அன்பு கூறும்படியாக அந்த ஐக்கியம் உண்டாக்கிடும். ஆமென், ஆமென். சில நேரங்கள்ல நம்ம ஒரு விஷயமே அதுதான். ஏன்னா அந்த ஒரு கனெக்ஷன், ஆவியான தேவன் நம்மளே ஆவியாகத்தான் உண்டாக்கி இருக்கிறார். வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியும் நம்முடைய ஆவி ஒன்றாக இருக்கும்போது அவருக்குரிய காரியங்கள் எல்லாம் கை கூடி வரும். இன்னொரு வசனம், நான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறேன், அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறேன். அப்ப அவரோட அதிக நேரம் நம்ம ஐக்கியமாக இருக்கும் போது, ஏன்னா உலக கவலை வந்து சில நேரங்கள்ல நம்மள அவரோட இணைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கதையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். சிம்பிள் விஷயமே அதுதான். நம்ம இந்த உலகத்துல சக்சஸான வாழ்க்கை வாழணும். எப்ப சில நேரங்கள் ஒரு போதகர் அதான் சொல்லுவாரு, எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பாடு பிரச்சனை அதிகமா இருக்குது. ஒரு சகோதரி இந்த போதகத்தை சொன்னாங்களாம். அப்ப அந்த போதகர் அழகா சொன்னார்களாம், ஆண்டவர் உங்களை அதுக்காக அழைக்கல, பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு அங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக அழைக்கல, ஏதோ ஒரு காரியத்திற்காகவும் அழைத்து இருக்கிறார். என்னன்னா இந்த உலகத்துல கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காகவும், இன்னும் சொல்லணும் அப்படின்னா வசனத்தின்படி இவ்வுலகத்தில் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்களும் நானும் இருப்பதற்காகவே அவர் உங்களை என்னை அழைத்தார். ஏன்னா கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். இரண்டாவது, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்காக, பிறரிடத்துல அன்பு கூறுவதற்காக, பரலோகத்துல எப்படி இருக்கிறோமோ அதே லைஃப் இந்த பூமியிலையும் உங்களாலையும் என்னாலையும் வாழ முடியும். ஏன்னா அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார், உங்களுக்காகவும் எனக்காகவும் நொறுக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பூலோகத்திலையும் இந்த நம்ம வாழ்கிறதான இந்த குடும்பத்துக்குள்ளேயும் அந்த பரலோகத்துல இருக்கிறதான சமாதான சந்தோஷம் எனக்கும் வேணும். எப்பயும் நான் அப்படி இருக்கணும் அப்படின்னா அதிக நேரம் அவரோட நம்ம இருக்கும்போது இந்த உலகத்துல எப்படி இருப்போம் அப்படின்னா அத ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. இவ்வளவாய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அதற்கு 2 வசனத்தை மட்டும் வாசிச்சு, ஏன்னா நிறைய நாளைக்கு வசனம் கிட்டத்தட்ட நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன், ஆனா நம்ம சொல்றதுக்கு டைம் இல்ல. ஆனா நான் ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோம். இன்னும் 2 வசனம் மட்டும் எடுத்து வாசிப்போம்க்கா. யோவான் 17வது அதிகாரம், யோவான் 17வது அதிகாரம் 9வது வசனம் 11வது வசனம். யோவான் 17வது அதிகாரம் 9வது 11வது. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. 11வது வசனம். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 வசனத்திலையும் பாருங்களேன், அவர் மறுபடியும் அதைத்தான் சொல்லிட்டே இருக்கிறாரு. நம்மள மெயினா யார பாக்குறாரு ஆண்டவரு? நம்மளைத்தான் பாக்குறாரு. அந்த வசனத்துல 9வது வசனத்திலே, நீ என் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீங்க எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. பிதாவிட்ட ஜெபம் பண்றாரு. அதுல ஒரு கடைசியா 11வது வசனத்துல அந்த கடைசி அந்த ஒரு லைன் பண்ணி சொல்றாரு, நீர் எனக்கு தந்த
ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அப்ப என்ன அவர் விரும்புறாரு ஆண்டவர் நம்மிடத்துல? நம்ம சம்பாதிக்கிறதான பணமா, இல்ல ஆஸ்தியா, அந்தஸ்து வேணாம், என்னப்பா வேணும் உங்களுக்கு அப்படிதான் கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீதான்ப்பா வேணும்ட்டாரு. என்ன ஆண்டவரே? அப்போ நம்ம அவரிடத்துல நம்மளை கொடுக்கும் போது போல அப்பா அப்பா இது என்னப்பா இது பாருங்கப்பா, என்னால முடியலப்பா. நாளா ஒரு அதான் சொன்னேன், எனக்கு கூட கொஞ்சம் பின்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பின்னாடி தலையில அப்படியே அந்த அடி தலை வந்து அப்படி வலிச்சுட்டே இருந்துச்சு. அப்படியே சின்ன பிள்ளை போல, அப்பா பாருங்கப்பா நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன்லப்பா, இந்த பின்னாடி தலை வலிச்சுட்டே இருக்கு, என்னன்னு கேளுங்கப்பா. ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், வார்த்தையை தியானிச்சுட்டே இருக்கு, பின்னாடி தலையில வலிக்குது. அப்பா அப்பா என்னன்னு தெரியலப்பா, பின்னாடி தலையில வலிக்குதுப்பா, என்னன்னு தெரியலப்பா, அது என்ன பாருங்கப்பா அப்படின்னு அதை சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷத்துல அப்படின்னு நான் ஒரு கொஞ்சம் வேற வார்த்தைக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு போறேன். அந்த தலைவலி எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. ஆமென், ஆமென். இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதிகமா வாசித்த வசனத்தின்படி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி அவரோட ஐக்கியமான உறவுல, அப்பா இந்த காரியங்கள்ப்பா, இந்த விஷயம்ப்பா, இந்த தேவைகள்ப்பா, இந்த பலவீனம்ப்பா, இந்த சூழ்நிலைகள்ப்பா, இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்ல சொல்ல என்ன ஆயிரும்னா, அவர் காரியங்கள் என்னன்னா நம்ம பெட்டிஷன் மாதிரி இல்ல, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனாலும் இதெல்லாம் பார்க்கிறோம், நீங்க தான் டாடி, உங்க கூட பேசிட்டே இருக்கணும்ப்பா, உங்க கூட நான் உறவுலயே இருக்கணும்ப்பா, நீங்க என்ன சொல்றீங்க நான் என்ன கேட்கிறேன், நான் சொல்றதை நீங்க கேளுங்க, நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த உறவு நேரம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 2 மணி நேரம் பாருங்களேன். நான் வார்த்தையின்படி சொல்றேன், அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க நினைத்து கொள்ளுங்க, என் வாழ்க்கையில இந்த குடும்பத்துல இந்த பிரச்சனை ரொம்ப தடையா இருக்கு தம்பி, ஒண்ணுமே வேணாம், 2 மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்துல அந்த காரியத்தை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, சரிங்கப்பா நான் சொல்றத நீங்க கேளுங்கப்பா, சரிங்கப்பா நீங்க சொல்றத நான் கேட்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த உறவுல ஒரு 2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. நான் விசுவாசத்தோட சொல்லுகிறேன், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கிடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இவங்க இல்ல, என் சூழ்நிலை இன்னால வரைக்கும் இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல. நான் விசுவாசத்தோட சொல்றேன், யாரு இருக்கிறாங்களோ இல்ல, உலகத்தை இன்னும் சொல்லணும், உங்களுக்கு பட்டவர் இன்னும் சொல்லணும், உங்களுக்காக ரத்தம் சிந்த கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி சொல்றதான இதுதான், உங்களுக்கு விரோதமாக உலகத்தில் இருக்கிறதான 800 கோடி ஜனங்களே உங்களுக்கு விரோதமாக நின்றாலும் உங்களுக்காக உலகத்தை உண்டாக்கினவர் அவர் ஒருவர் உங்களுக்காக நிற்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் எதிர்த்தே வந்தாலும் பாசத்தோட சொல்லுகிறேன், வாக்கு தத்தத்தை கொடுத்த உங்களுக்காகவே இன்னொரு பூமியை உண்டாக்கி அந்த பூமியில நீங்களும் அவரும் மாத்திரம் இருக்கும்படியாக உண்டு பண்ண நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வார்த்தையே எப்படியாகதானே இருக்கிறது, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கொடு எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி, அதை கொடுக்காதது எப்படி? ஏன்னா நமக்காக குமாரனையே கொடுத்திருக்கிறாருன்னா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை, உங்ககிட்ட இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறதான காரியம், அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள அவருக்குள்ள நாம இருக்கும்போது காரியங்கள், எந்த காரியங்கள், இந்த பழைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப தடையா இருக்குமா, இல்லவே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா புதிய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். இன்னும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனப்படி அவரோட ஐக்கியமாக இன்னும் அதிக நேரம் நான் என் தேவனை தேடுறேன், இன்னும் நான் அதிக நேரம் என் வேதத்தை தியானிக்கிறேன், இன்னும் அதிக நேரத்தை அதிகமா நம்ம செலவழிக்க
இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் நான் விசுவாசத்தோட சொல்லுகிறேன், நீங்க அந்த வேலையை போய் செய்யணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த வேலையை கர்த்தரே செய்வார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா.